வேலைன்னு எல்லாரும் தெரிஞ்சிட்ருக்கோம். இப்ப இருக்க காலகட்டத்தில ஒரு நாள் லீவ் குடுத்தா கூட ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கணும்னு நெனைக்கிறோம். ஸோ அந்த மாரி ஃபிலிம் நாங்க போலான்னு ராம்நாடு கிளம்புனப்ப தான் அங்க ஒரு செட்ட பார்த்தோம். என்னடா இது செட்டு டிஃப்ரெண்ட்டா இருக்கே! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதுக்கு ₹70 வாங்குனாங்க. அதுக்கு ஒர்த்தா இருக்குமான்னு சொல்லி உள்ள போய் பார்க்கையில, பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதாவது பாகுபலி செட்டு. நம்ம பாகுபலி படத்தில பார்த்தோம் இல்லையா? அந்த படத்தில இருந்த செட் எல்லாத்தையுமே உள்ள அவங்க சூப்பராவே போட்டிருந்தாங்க. அந்த ₹70 ரொம்ப ஒர்த்தபுளா இருந்தது. அங்க உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே இருந்தது. இங்க வந்த எல்லாருமே ரொம்ப அழகா செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. வீடியோஸ் இதெல்லாம் பண்ணாங்க. குழந்தைங்கலாம் ரொம்பவே அருமையா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அங்க உள்ள எல்லாமே ரொம்ப தத்ரூபமா இருந்தது. ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. உண்மையிலே இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான். இது உடனே இந்த செட்ட அவங்க ரிமூவ் பண்ணிற மாட்டாங்க. எப்படியும் ஒரு 3 மந்த் வரை அங்க தான் இருக்கும். ஸோ ராம்நாடு அங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த இடத்துக்கு போய் நீங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இதோட இல்லாம இதுக்கு பின்னாடி வந்து குழந்தைங்க எல்லாம் விளையாடுற மாதிரி எக்ஸிபிஷனும் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு என்ஜாயான ஒரு இதா தான் இருந்தது. ஸோ வந்து இது ரொம்ப ஒர்த்தான ஒண்ணு தான். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மையிலே ஒரு பெரிய ஃபீலா தான் இருந்தது இந்த பிளேஸ நாங்க பார்த்தது. அ பாகுபலி படத்த வந்து அந்த டைரக்டர் கூட எவ்வளோ செலவு பண்ணி எடுத்தாரோ தெரியல. பட் வந்து இங்க வந்து இந்த ₹70க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.